சத்தியவான் சாவித்திரி அவங்களுடைய நோன்பு காரடையான் நோன்பு வருகிறது. காரடையான் வடை அடை எப்படி சுடுவோன்னு பார்ப்போமா? காரடையான் நோன்பு அப்படின்னும்பொழுதே உங்களுக்கு விரதம் பொழுதே உங்களுக்கு சத்தியவான் சாவித்திரி தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. தன்னுடைய கணவனை உயிரை யமன்கிட்டேருந்து மீட்டவங்க இவங்க சாவித்திரி. அவங்களுடைய வரலாறை படிச்சுட்டு இந்த காரடையான் நோன்பு இருப்பாங்க. அதாவது உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு தருகிறேன், என்னுடைய கணவர் உயிரை நீ எப்பொழுதும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி மாதாவுக்கு இருக்கக்கூடிய இந்த விரதம், அதாவது நாரத முனிவரால் சொல்லப்பட்ட விரதம். எப்படி ஔவையார் மூலியமாக அறியப்பட்ட ஔவையார் விரதம், அந்த செவ்வாய்க்கிழமை குழக்கட்ட மாதிரி தான் இதுவும் ஒரு விரதம். அதே மாதிரி நம்ம தொடர்புடைய கதையில் நம்ம தெரியணும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு சத்யநாராயண பூஜையும் அப்படித்தானே. பெருமாள் மூலமாகவே அவர் வாயிலாக நாரதர் வாயிலாக அறியப்பட்ட ஒரு வரலாறு தான் சத்யநாராயண பூஜை. அதே மாதிரி தான் இந்த பூஜையும் அப்படி தான். காரடையான் நோன்பு நாரதர் தான் இந்த காரடையான் நோன்பு இப்படி இருமா, இப்படிலாம் இருந்தால் நீ உன் கணவனை உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிவுரைப்படி சாவித்திரி இருக்கும் நோன்பு இந்த காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்புக்கு செய்கின்ற நெய்வேத்தியம் காரடையான் அடை, காரடை இனிப்பு அடை ரெண்டுமே இருக்கும். இது பச்சரிசி மாவுனால் செய்கிறது. நமக்கு இவங்க காலத்தில் உங்களுக்கு சிவப்பு காராமணி வெள்ளை காராமணி தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாம் மலைப்பிரதேசத்தில் கிடைக்கிறது. அது அவங்க வனத்தில் வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் இந்த மாதிரி காராமணி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க அந்த காராமணியை கிடைக்கிறத வச்சு அந்த பயறு அந்த அடை பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தட்டாம்பயிறு கூட வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். காராமணி கிடைக்கலனாலும் சிகப்பு வெள்ளை ரெண்டு கலரில் எந்த கலர் கிடைச்சாலும் நீங்கள் பண்ணுங்கள். உப்பு போடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கார அடையிலனா லைட்டாக போட்டுக்கோங்க. இனிப்பு அடைக்கு தேவையில்லை. காரடையில் உப்பு போடக்கூடாது. நம்ம ஔவையார் நோன்பு மாதிரி தான் உப்பு இல்லாத ஒரு காரடை தான் நம்ம இதுக்கு செய்யணும். நம்ம இப்போ அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி 1 கப்பு, அரை கப்பு உங்களுக்கு மண்டை வெல்லம். கம்மியாக வேணும்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கோங்க மண்டை வெல்லம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவுனது ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. வேக வச்ச காராமணி சிவப்பு கலரோ வெள்ளை கலரோ எது எடுத்தாலும் சரி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சட்டி எடுத்துக்கோங்க. பித்தளை நான் கொஞ்சமாக தான் போட்டுக்கனால சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தை மாற்றிக்கோங்க. நம்ம இதில் இப்போது 1 கப்பு பச்சரிசி போட்டிருக்கோமா, 2.5 கப்பு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். 2.5 கப்பு ஊற்றியாச்சு தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி சூடாகிடுச்சு. இதில் இப்போது மண்டை வெல்லத்தை சேர்ப்போம். மண்டை வெல்லம் கரைஞ்சால் போதும். பாகு பதம்னா மண்டை வெல்லம் கரையிறது தான். இது பதமெல்லாம் கம்பி பதமெல்லாம் வேணாம், கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம காராமணியை போடுறோம், தேங்காய் போடுறோம். தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் நான் போடல, நீங்கள் வேணும்னா ஏலக்காய் போடலாம். ஏன்னா காராமணி நல்லா இதோடு சேரும்போது நல்லா அந்த காராமணி வாசம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஏலக்காய் தேவையில்லை. காராமணியும் முதல் நாளே ஊற வச்சு நல்லா குக்கரில் 2 விசில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இதோட தேங்காயும் போட்டு காராமணியும் போட்டு மாவையும் போட்டு கிண்ட வேண்டியது தான். காராமணியும் தேங்காயும் போட்டு அதுக்கப்புறம் தான் கடைசி தான் ஸ்டவ்வை அணைச்சிட்டு அதை கிண்டணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா கட்டி ஆயிரும் இல்லையா, அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுவோம். அவசர மாவு கிண்டின மாதிரி. இப்போது இதில் தேவையான அளவு காராமணி போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குவோம். போதும். கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்ப்போம். கொதி வருது. கொதி வரும்போதே காராமணி வாசனை வருது பாருங்கள். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம், இல்லை அடுப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நம்ம கொஞ்சம் மாவை போட்டு கிண்டுவோம். அடுப்பு அணைச்சாச்சு. இப்போ இதில் இந்த மாவை கொட்டுவோம். கொட்டிட்டு கிண்டிகிட்டே வரும். நம்ம அதில் ஒரு ஸ்பூனு நெய் விடுவோம். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தொட்டு பண்ணால் தாங்க நல்லா இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவோம். இப்படி வடை பிடிக்கும்போது இப்போ கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா வாசமாக வருது. இது பாருங்க, நல்லா திரண்டு வருதா? அவ்வளோதான். அதை நம்ம 1க்கு 2.5 ஊற்றணும், சரியாக இருக்கும். 2 ஊற்றிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப கட்டியாக ரொம்ப கிண்டது கஷ்டமாக இருக்கும். இப்போ சூடாக இருக்குல்ல, ஆறணும் இல்லையா? ஆறும்போது உங்களுக்கு அந்த பக்குவம் கட்டி பக்குவம் வந்துடும். ஓகேவா? இதை எடுத்து நம்ம ஆறட்டும் வச்சுருவோம்.
உப்பு போட்டு பண்ணுற காரடைக்கும் நம்ம இதே மாதிரி தான் வறுத்துக்கணும். மாவை வறுத்துட்டு அதே அந்த பக்குவத்தில் கொஞ்சம் லைட்டாக, அது ரொம்ப சிவப்பாக இருந்துச்சுல அந்த சிவப்பு தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம காரடை பண்ண வேண்டியதான். இதுக்கு எப்படி அளவுடா, இது அதே 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு எப்படி இனிப்புக்கு 1 கப்பு எடுத்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். காரடைக்கு அப்படி கிடையாது, 1க்கு 2 தண்ணி ஊற்றினா போதும், 2.5 எல்லாம் தேவையில்லை. 1 கப்பு நீங்கள் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றினா அதிலே போட்டு தண்ணி ஊற்றினா சரியாக வந்துடும். சரியா? இப்போ வதக்குவோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்க வேண்டியதான். இப்போ மாவை எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போது தாளிப்போம். அதாவது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சொல்லல, தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுவோம். எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றா பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் பிடிக்கலான்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை நெய்யிலேயே தாளித்தாலும் சாதாரண வாசமாக இருக்கும். சில பேர் நெய்யிலேயே காரடையே பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பண்ணிக்கோங்க. வெறும் கடுகு போட்டால் போதும். இன்னும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. வேறெல்லாம் ஒன்றும் வேணும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினா போகிறோம். உப்பு மாவில் போட்டாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற்றிக்காலும் சரி. நான் மாவில் உப்பு போட்டேன். அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் வெள்ளை காராமணி தூவிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கிண்டுவோம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. நானும் அணைச்சிட்டேன். சிம்மில் வச்சாலும் எனக்கு கட்டி ஆயிரும். அதனால் அணைச்சிட்டு அப்படி இருக்கு. மாவில் உப்பு போட்டதுனால அப்படி போட்டு கிண்ட வேண்டியதுதான். 1க்கு 2 தாங்க கரெக்டாக. இதுலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. 1க்கு 2. அவ்வளோதான். இதுவும் ஆறட்டும், அதுவும் ஆறட்டும். இப்போ இட்லி குண்டானா ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டை ரெடி பண்ணுவோம். இட்லி குண்டா தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம கீழ்த்தட்டில் இனிப்பு வைப்போம், மேல் தட்டில் காரம் வைப்போம். ஏன்னா கொஞ்சம் இனிப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் இதுவாகும் இல்லையா, லேட் ஆகும்னு சொல்லுவோம். சும்மா ஒரு முன்ன பின்ன ஒரு 2 நிமிஷத்துல தான் வித்தியாசம் இருக்கும். அதனால் கீழே வச்சுருவோம் இனிப்பை, மேலே காரத்தை வைப்போம். இப்போ இட்லி தட்டு ரெடியாக இருக்குது. இட்லி தட்டு மேலே துணியை போடுவோம். துணி இல்லை அப்படின்னா வாழை இலை வைக்கலாம். வாழை இலை கிடச்சிச்சின்னா வாழை இலை கூட வைக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வாழை இலை வாசத்தோடு இருக்கும். ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க. வாழை இலை, தையல் இலை, எது வேணால் வைக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் ஒரு குழி போட்டு இப்படி வச்சுருங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் வைங்க. கையில் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாது. 2 கையில், இந்த கையில் போட்டு கூட வைக்கலாம். நான் ஒரே கையில் போட்டு காட்டுறேன். ஒட்டாமல் வைங்க. செய்யும்போது சாவித்திரி நினச்சி செய்யுங்க. பத்தினி தெய்வத்தை கற்புக்கரசியை நினச்சி செய்யலாம். அவங்க நினச்சிக்கிட்டே செஞ்சால் இன்னும் ரொம்ப அருமையாக வரும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். தண்ணியை வச்சு பிசைய நல்லா நம்ம கையில் தண்ணி வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் வேணாம். எண்ணெயே அதுக்கு தேவையில்லை. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம்னா சில பேர் நெய் ஊற்றி பண்ணுவாங்க. அதோட சரி எண்ணெய் ஊற்றி பண்ண நம்ம தண்ணியை பிடிச்சி வச்சிடலாம். இட்லி குண்டா தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வைக்கலாம். இதை இனிப்பை தூக்கி கீழே வைப்போம். அதுக்கப்புறம் காரத்தை தூக்கி மேலே வைப்போம். அவ்வளோதான். முடிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடுவோம். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி நல்லா கிண்டியிருக்கோம். அதனால் 15 நிமிஷம் வெந்தால் போதும். இட்லி குண்டா வச்சாச்சு. 15 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக அப்படி தொட்டாலே அப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி மாதிரியே சூப்பராக. ஓகே பா சுடுது. சுடுது. இப்போ அதுக்கடுத்து இது ஆஹா அருமை. ஆறட்டும். ஆறினா தான் எடுக்க முடியும். சுட எடுக்க முடியாது. இவ்வளோதாங்க. ரொம்ப சாஃப்டாக வந்துருச்சு. உங்களுக்கு இனிப்படையும் வந்துருச்சு, காரடையும் வந்துருச்சு. அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வச்சு நீங்கள் அழகாக ஒரு விளக்கேற்றி நீங்கள் இந்த அடையெல்லாம் வச்சு தையல் அடையில் வச்சு பரப்பி வச்சாலும் சரி, வாழை இலையில் பரப்பி வச்சாலும் சரி, அழகாக வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். அதாவது மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிறதுல அந்த நாழிகையை நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த நேரத்தை பார்த்துட்டு அந்த சமயத்தில் நீங்கள் கும்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கிற நேரத்தில் கும்பிடுறது தான் இது
முக்கியமான விரதம். இது வந்து பங்குனி ஆரம்பித்து எப்போ வேணால் நீங்கள் கும்பிடலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த முடிகிற நேரத்தை, பங்குனி ஆரம்பிக்கிற நேரத்தை நீங்கள் கவனிச்சுட்டு கும்பிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு விரதம் இந்த காரடையான் நோன்பு விரதம். இதில் அவங்க எப்படி கும்பிடுவாங்கன்னா, தாயாரை நினச்சி உருகாத வெண்ணெயை நான் உனக்கு கொடுக்குறேன், அதே மாதிரி ஓரடையும் உனக்கு நான் தர்றேன், நீ என் கணவரை காப்பாற்ற வேண்டும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அடையை சுற்றி விரதம் எடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது பேசும்போது நமக்கு நல்ல எண்ணங்கள் தான் வரும், நல்ல செயல்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வருங்க. அதனால் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, பதில் சொல்கிறேன்.